உங்க ஸ்டாக்கோட விலை ஏறுறது மட்டுமே நமக்கு லாபம் கிடையாது. அதை தாண்டி பல மடங்கு உயர்றதுக்கு ஒரு 5 வகையான இன்கம் இருக்கு. அது என்னன்றத நான் சொல்றேன். நம்பர் 1 கேபிட்டல் அப்ரிசியேஷன். நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குனதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் நீங்க வாங்குனதுல இருந்து ஏற ஏற நமக்கு லாபம். இது டைரக்ட் இன்கம். நம்பர் 2 டிவிடெண்ட் இன்கம். நம்ம எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கம்பெனி அவங்களோட லாபத்தை நமக்கு டிவிடெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க. நம்பர் 3 போனஸ் ஷேர்ஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனியில ஷேர்ஸை அவங்க நமக்கு போனஸா 1:2 1:3 இந்த மாதிரி ரேஷியோஸ்ல நமக்கு அலாட் பண்ணுவாங்க. நம்பர் 4 பைபேக் ஷேர்ஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷேர்ஸ் தேவைப்பட்டா ஆல்ரெடி இன்வெஸ்டா இருக்க நம்ம கிட்ட மார்க்கெட் ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. நம்பர் 5 ரைட்ஸ் இஷ்யூ. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி அவங்க ஷேர்ஸை பப்ளிக் விற்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இன்வெஸ்டரான நம்ம கிட்ட மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. பங்கு சந்தையும் வாழ்க்கையும் ஒண்ணுங்க. கீழே போறப்ப நம்ம பயப்படக்கூடாது. நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்தோம்னா எப்ப வேணா மேல வரும். ஸ்டே இன்வெஸ்டட்.